Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல உலக அதிசயங்கள் 7ல் ஒன்றான தாஜ்மஹாலை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் உலக அதிசயங்களில் ஒன்றுன்ட்டு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் தாஜ்மஹாலை நேரில் போய் பார்க்கும்போது தான் ஏன் அந்த உலக அதிசயத்தில் ஒன்றா வச்சுருக்காங்கன்றது புரிஞ்சிச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. அதுவும் இன்றைக்கி எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு தாஜ்மஹாலை போய் விசிட் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் முடிஞ்சால் தாஜ்மஹாலை ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து தாஜ்மஹாலை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கலாம். இதுதான் தாஜ்மஹாலுடைய வெஸ்ட் கேட் என்ட்ரன்ஸ். வெஸ்ட் கேட், ஈஸ்ட் கேட்டுன்ட்டு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம வெஸ்ட் கேட் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிருக்கோம். இப்போ காலையில் 7:30 மணி ஆகுது. ஆனால் தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு 7:30 மணிக்கு காலையிலேயே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். என்டர் ஆனவுடனே ஒரு பெரிய கார்டன் தான் இருக்குது. அந்த கார்டனில் நிறைய பேர் பிக்னிக் மாதிரி உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க ஷட்டில் காக்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடுறாங்க. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். தாஜ்மஹால் உள்ள பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செக்கிங் ஏரியா இருக்கும். செக்கிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பெரிய லக்கேஜஸ்லாம் வச்சுருந்தா லாக்கர் ரூம் இருக்குது. லாக்கர் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக நடந்து போகலாம். அங்கேயே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட இருக்குது. இப்போ தான் நம்ம தாஜ்மஹால்குள்ளே போகிறோம். இங்கே உள்ளே போகிற இடத்துல தான் நமக்கு செக்கிங் இருக்கும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக செக்கிங் இருக்கும். நம்ம பேக்ஸ் எல்லாம் கூட செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய லான் ஏரியா மாதிரி இருக்குது. இந்த தாஜ்மஹால் காம்ப்ளெக்ஸ் மொத்தம் 300 மீட்டராம். இந்த மொத்த இடத்தையும் ஷாஜஹான் தான் ரொம்ப நேசித்த தன்னுடைய மனைவி மும்தாஸுடைய கல்லறையை கட்டுறதுக்காக முதலாம் ஜெய்சிங் ராஜா அவர்களுக்கு சொந்தமாக இருந்த இந்த இடத்த ஆக்ராவுடைய நடுப்பகுதியில் இருந்த தன்னுடைய ஒரு அழகான அரண்மனையை அவருக்கு கொடுத்துட்டு இந்த இடத்த அவர் வாங்கினாராம். இப்போ நம்ம பார்க்குறது தாஜ்மஹால்குள்ளே போகிற நார்த் கேட்டு. 4 பக்கமும் 4 கேட்ஸ் இருக்குது. நம்ம தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு நார்த் கேட் வழியாக தான் உள்ளே போகணும். இந்த நார்த் கேட்டையே எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஷாஜஹானுக்கு மொத்தம் 3 மனைவிகள். அதில் மும்தாஸை தான் அவர் மிகவும் நேசித்தார். மும்தாஸ் தன்னுடைய 14வது குழந்தைய டெலிவர் பண்ணும்போது தான் இறந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு 38 வயது. மும்தாஸ் இறந்ததை கேள்விப்பட்ட ஷாஜஹான் ஆழ்ந்த துயரத்தில் இருந்தாராம். அவருடைய முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டாராம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஆடம்பரமான ஆடை உடுத்துறது, மியூசிக் கேட்குறது அதிலெல்லாம் இருந்து விலகி இருந்தாராம். அவர் அவங்க மனைவி மேலே வச்சிருந்த அன்பின் சின்னமாக தான் இந்த தாஜ்மஹால் உருவாயிருக்கு. 1653லேயே 32 மில்லியன் செலவு பண்ணி தாஜ்மஹாலை கட்டியிருக்காங்க. இப்போ மணி வேல்யூ படி பார்த்தா 75 பில்லியனை கிராஸ் பண்ணுது அது. இதை கட்ட 22 வருஷம் எடுத்திருக்காங்க. உஸ்தாத் அகமத் லஹோரி அப்படின்ற ஆர்கிடெக்டுடைய தலைமைக்கு கீழே 22,000 பேர் இந்த தாஜ்மஹாலை கட்டி எழுப்பியிருக்காங்க. இந்த கிளிப்பில் தாஜ்மஹாலுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். அதில் ஒன்று மாஸ்க்கு, இன்னொன்று கெஸ்ட் ஹவுஸு. தாஜ்மஹால் ஃபுல்லாக மார்பிளாலையும் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸாலையும் செஞ்சுருக்காங்க. முகல் ஆர்கிடெக்சர், இண்டோ இஸ்லாமிக் ஸ்டைல் பயன்படுத்தி இதை கட்டியிருக்காங்க. தாஜ்மஹாலை 4 பக்கமும் ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தாஜ்மஹாலை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அங்கீகரிச்சிருக்காங்க. தாஜ்மஹாலுக்கு உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒருவருக்கு 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி தான் போகணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் ஷூஸ் மாதிரி வாங்கி போட்டுட்டு போகணும். தாஜ்மஹால் காம்ப்ளெக்ஸ்குள்ளே தாஜ்மஹாலுக்கு வெளியே என்னெல்லாம் இருக்குன்ட்டு நம்ம இது வரைக்கும் சுற்றி பார்த்துட்டோம். தாஜ்மஹாலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா உள்ள வீடியோகிராஃபி அலவுட் கிடையாது, ஸோ காமிக்க முடியாது. தாஜ்மஹாலுக்குள்ளே தான் மும்தாஸோட கல்லறை இருக்குது. மும்தாஸோட கல்லறைக்கு பக்கத்துலேயே ஷாஜஹானோட கல்லறையும் இருக்குது. ஆக்சுவலாக தாஜ்மஹாலில் 2 ஃப்ளோர் இருக்குதான். நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. அங்கே கல்லறை மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் உடல் அங்கே இல்லை. உடல் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்களாம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு பேஸ்மெண்ட்டில் இருக்க டூம்பையும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அனுமதி இருக்குது. வருஷத்துக்கு 3 நாள் மட்டும் அதை பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அன்னைக்கு அட்மிஷன் எல்லாருக்குமே ஃப்ரீ. இந்த 3 நாளும் ஒவ்வொரு வருஷம் மாறும் போல். ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்குள்ளே மோஸ்ட்லி இருக்குமா. தாஜ்மஹாலை மார்பிளால் கட்டியிருக்காங்கல்ல, அந்த மார்பிளில் செதுக்கி இருக்கிற ஒவ்வொரு டிசைனும் கையால் செதுக்கப்பட்டது. அந்த காலத்துலலாம் மெஷின் ஒர்க்ஸ் கிடையாது. அந்த மாதிரி செதுக்கும் போது அவங்க கைகள்லாம் வெட்டுப்பட்டுருமா
அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் செதுக்கியிருக்காங்க. அந்த செதுக்கின மார்பிள்குள்ளே செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ரெட் கலரில், க்ரீன் கலரில், ப்ளூ கலர்லலாம் பதிச்சிருக்காங்க. முக்கியமாக அதில் உள்ள ரெட் கலர் மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா. இப்போ நம்ம தாஜ்மஹால்குள்ளேருந்து வெளியே வந்துட்டோம். தாஜ்மஹால் இந்த டைமில் பார்க்குறதுக்கு ஐவரி கலரில் கலர்ஃபுல்லாக தெரியுது. இதுவே மார்னிங் சன்ரைஸில் பார்த்துருந்தீங்கன்னா பிங்கிஷாக தெரியுமா. சன்செட்டில் பார்க்குறதுக்கு கோல்டன் கலர்லேயும், மூன்லைட்டில் பார்க்குறதுக்கு வெள்ளையாகவும் ஜொலிக்குமா. தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு பெஸ்ட்டு டைம் காலையில் 6 மணி. சன்ரைஸ் டைமில் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் 5 மணிக்கே இங்கே வந்து காத்திருந்து 6 மணிக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா சன்ரைஸோட நீங்கள் தாஜ்மஹாலை பார்க்கலாம். இங்கே நிறைய டூரிஸ்ட் அந்த டைமில் தான் வந்து தாஜ்மஹாலை விசிட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். கூட்டம் இருக்காதுன்றனால பொறுமையாகவும் சுற்றி பார்க்கலாம். நிஜமாக இந்த தாஜ்மஹாலில் ஒரு மிகைப்படுத்தப்படாத அழகும் அதிசயமும் இருக்குது. நம்ம இந்தியாவில் இவ்வளோ வசதி வாய்ப்பு வாய்ந்த ராஜாக்கள் இருந்திருக்காங்கன்றதுலையும், இதை வடிவமைக்க இவ்வளோ அறிவுடையவர்களும், இதை கட்ட பலம் உள்ளவர்களும், திறமை வாய்ந்தவர்களும் இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்கன்றதுல நம்ம பெருமை கொள்ளணும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இந்த அதிசயம் இன்னும் நிலச்சி நின்று நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்குது. இந்த இடத்த கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் ஒரு தடவையாச்சும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுத்து மேக்ஸிமம் உங்களுக்கு தாஜ்மஹாலை சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ மனசே இல்லாமல் நம்ம தாஜ்மஹாலை விட்டு வெளியே வரோம். அப்படியே வெளியே வந்து சவுத் கேட் வழியாக வெளியே போனோன்னா அங்கே நிறைய சாவனீர் ஷாப்ஸ் இருக்குது. நம்ம ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கணுன்னா அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து தாஜ்மஹாலை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.